வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா அஞ்சரைப்பட்டி குழம்பு அப்படின்னு சொல்லலாம், ரேஸ் குழம்பு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஒரு 4 பருப்பு சேர்த்து வறுத்து அரைச்சு நம்ம பண்ண போறோம். எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து கத்திரிக்காய், வெண்டைக்காய் இது 2 தான் ரொம்பவே நல்லா இருக்கும். வெண்டைக்காய் நீங்க வதக்கும் போது கொஞ்சம் 2 பச்சை மிளகா இருந்தால் அதையும் சேர்த்து போட்டு கூட பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு கத்திரிக்காய் போடுறதுனால நான் பச்சை மிளகா சேர்க்கல. ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் அரிசி நல்ல ஒரு டீஸ்பூன் அரிசி, அப்புறம் வெந்தயம். ஃபர்ஸ்ட் இது ரெண்டுத்தையும் வறுத்து எடுத்துக்கலாம். வறுபட்டுறது எடுத்துடலாம். இந்த பக்கம் கடாயில நல்லெண்ணெய் விட்டுருக்கோம், அது நல்லா காஞ்சிருது. ஃபர்ஸ்ட் பெருங்காயம் போட்டு அதை பொரிச்சுக்கலாம். இது கூடவே வந்து காரத்துக்கு வரமிளகா, தனியா 2 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், தோரம்பருப்பு 1 டீஸ்பூன், பாசிப்பருப்பு 1 டீஸ்பூன், மிளகு ஒரு 10 மிளகு. இது வரத்துக்கு இப்போ இது நல்லா வறுபட்டுருது. ஆறினோடனே நம்ம அரைச்சிக்கலாம். வறுத்தது நல்லா ஆறிடுத்து. இது கூடவே நம்ம வந்து ட்ரையா வறுத்தோம் இல்லையா அரிசி வெந்தயம், அதையும் சேர்த்து அரைச்சி எடுத்துட்டு வரலாம். நல்லா நைஸா அரைச்சிக்கணும். ஒரு ஓட்டு ஓட்டியாச்சு வறுத்ததை. இப்போ கொஞ்சம் தண்ணி விட்டு நைஸா அரைச்சிக்கலாம். நம்ம இந்த அளவுக்கு நைஸா அரைச்சிண்டா போதும். இந்த பக்கம் கரைச்சட்டியில நல்லெண்ணெய் விட்டுருக்கோம், அதை நல்லா காஞ்சிடுத்து. தாளிக்க வேண்டியது தாளிச்சிடலாம். கடுகு மட்டும் தாளிச்சா போதும். நம்ம பெருங்காயம்லாம் வறுத்தாச்சு. கடுகு, கொஞ்சம் கருவேப்பிலை, நான் சொன்ன மாதிரி கத்திரிக்காய், கொஞ்சம் மஞ்சள் பொடி, கத்திரிக்காய் லைட்டாக வதங்கட்டும். கத்திரிக்காய் எண்ணெயில் கொஞ்சம் வதங்கிடுது. இப்போ புளி கரைச்சி வச்சுருக்கோம் லெமன் சைஸில், அந்த புளி தண்ணியை சேர்த்துடலாம். இது கூடவே வந்து தேவையான உப்பு, அப்புறம் கொஞ்சம் வெல்லம், இதெல்லாம் சேர்த்துட்டு அரைச்ச விழுதியும் சேர்த்துருங்க. எல்லாம் சேர்ந்து நல்லா ஒரு கொதி வரட்டும். மிக்சி ஜார் எல்லாமே அந்த தண்ணி விட்டுருவோம். தண்ணி கொஞ்சம் விட்டுக்கலாம். நல்லா சேர்ந்து கொதிக்கட்டும். குழம்பு நல்லா கொதிச்சுடுத்து மேலாக கருவேப்பிலை போட்டுடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய ரேஸ் குழம்பு ரெடி. அஞ்சரைப்பட்டி குழம்பு இல்லை ரேஸ் குழம்பு எப்படி வேணாலும் சொல்லலாம். இது தஞ்சாவூர், திருச்சி, கும்பகோணம் சைட்லலாம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிம்பிள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல சுட சாதத்தில் நல்லெண்ணெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். இதுக்கு காரக்கறியோ தேங்காய் போட்ட கறியோ இல்லைன்னா அப்பளம் படாம் எது தொட்டுன்னு சாப்பிட்டாலுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். தயிர் சாதத்துக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரேஸ் குழம்பு அப்படின்னா டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.